பின்னை அளந்த என் அன்னை தமிழை வணங்கி உங்கள் அத்துணை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. சொரிய சொரிய சுகமாய் இருக்குமாம், முடிவில் தெரியுமாம் வலி என்பது போல இன்று நம் நாட்டில் கோடிக்கும் மேலானோர் அற்ப சுகத்திற்காக தன்னை கெடுத்துக்கொண்டு தன் குடும்பத்தையும் கெடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்வையே இழக்கின்றனர். மானிட பிறவியில் நாம் அடைந்துள்ள எல்லா செல்வங்களிலெல்லாம் சிறந்தது அறிவு செல்வமே ஆகும். அவ்வறிவாலேயே எது நன்மை எது தீமை என்பதை பகுத்துணர்கிறோம். போதையால் போதை நம் அறிவை மயக்குகிறது, நாளடைவில் நம் அறிவை கெடுத்து விடுகிறது. செய்யத்தக்கது செய்யத்தகாதது எது என்று பகுத்தறியும் திறனை இழந்துவிட்டால் மாலுமி இல்லாத கப்பல் போல நம் வாழ்க்கை நெறியும் கெட்டொழியும். அவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கோடிக்கும் மேலானோர் போதை பழக்கத்திற்கு ஆளாகி சீரழிவதை நாம் காண முடிகிறது. மது, கஞ்சா, அபின், பிரவுன் சுகர், போதைப்பாக்கு போன்ற போதைப் பொருட்களின் பட்டியல் மிக மிக நீளமானது. ஒரு தரம் மதுவை குடித்தால் அது அவரின் உயிரை குடிக்கும் கூற்றுவனாகிறது. குடிப்பவனுக்கு சமுதாயத்தில் குடிகாரன் எனும் பெயரை ஏற்படுத்துகிறது. அதற்கு பார்த்தீங்கன்னா நம்மளே இப்போ எங்கேயாவது போயிட்டு இருக்கோம்னா ரோட்ல ஒருத்தவங்க குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்கன்னா அவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? பாரு குடிகாரன் படுத்து கிடக்குறான் பாரு, அப்படித்தானே சொல்லுவோம். இப்போ பாருங்க, குடிகாரனுக்கு சமுதாயத்தில் குடிகாரன் எனும் பெயர் தான் ஏற்படுகிறது. உண்மை மட்டுமே சரியானது, அதன் உயர்வே என்றும் வரமானது. போதையின் இன்பம் கீழானது, அதை தவிர்க்கும் வழியே முறையானது. மாற்றம் ஒன்றே நிலையானது, அதை ஏற்றால் வாழ்க்கை சுகமானது. வீழ்ச்சியும் வாழ்வில் உயரானது, வீழுகின்ற அருவியே மேலானது. மதுவால் சமுதாயம் வீழ்ந்தது போதும். மாற்றம் ஒன்றே இனி நமது வேதம். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். வாய்மையே நம் பழக்கம், அதனால் வாழ்க்கையே இனிக்கும். முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம். வணங்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.